பசங்களை பஞ்சாயத்து நிறுத்தி விட்டாங்க. என் அருமை என்ன பெருமை என்ன குஸ்தி என்ன என்ன எங்க சொல்ற என் சோக கதைய கேளு தாய் கூடமே தாய் கூடமே போட்டு நக்குடா வண்டி போட்டு நக்கிறதுக்கு அங்கிருந்து வந்துருக்கிறேன். மங்களத்தை பெத்தவனை ஊச்சி பிடிச்சு விடுவாமா. நாளைக்கு வந்துருங்க பிடிச்சிட்டு போவீங்க. எதுக்கு இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல. எனக்கு இருக்குங்க புடுக்கு. டேய் பிடிக்கலையா? பாட்டு பிடிக்கலடா. ஓ இந்த பாட்டு பிடிக்கலையா? ஆமா. கடலக்கரை போனோரே காணா போன வந்தவரே கடலக்கரை போனோரே காணா போன வந்தவரே போய் வரும்போது என்ன கொண்டு வரும் கையிலறியா போய் வரும்போது என்ன கொண்டு வரும் யாருலக்கா போறீங்க எவனுலக்கா போறீங்க அந்த வரைக்கும் வந்து சத்திவேல் மாமா ஏன்னா நக்கிறதுக்கு வந்து என்னடா என்ன புட்டு சொல்றேன் மலையாள மாதிரி முட்டா கூதி மகனே மலையாள மாதிரிமா மரியாதை ஆமா முட்டா கூதி மகனே வழக்கேன புன்னகையன் நதியை என்கிடையும் கொன்னகிலை வழக்கேன புரட்சி தலைவர் பாட்டு புரட்சி தலைவர் உரிச்சு புடுண்டா எல்லாம் நேத்தா உரிச்சு புட்டாங்க என்னடா ஆடு ஆடு உரிக்கிட்டு வாங்க வாய்ப்படி ஆடாய் படி ஏய் போனால் போகட்டும் இல்ல போங்க ஒரு டீ சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்க அப்பா சாப்பிட்டாலும் பாருங்க ஓ சேகரண்ணா யூடியூப் சேகரண்ணா டீ பேசக்கூடிய வார்த்தைகள் போனால் போகட்டும் அப்படி சொல்லுங்க எப்படி தெரியுது இவர் மூஞ்சி பார்த்தா இது மாதிரி இருக்கல யார்கிட்ட பேசுறான் என்ன பேசுற சட்டை பயலாம் பேசிக்கிறேன் யாரு சத்தம் போடாது ஒரு புடுவேன் நாளைக்கு வீட்டுல போய் சோறுங்க ஏய் சோறு மாபெரும் முன்னச்சபை மாற்றி வைத்தாங்க நான் உங்க கை போட்டா நீ ஒரு அப்படியே ஒரு நடக்கும் மேல் வரப்புக்கு கீழ் வரப்புக்கு வித்தியாசம் இல்ல ரெண்டு வரப்பு இருக்குங்க கீழ் வரப்பு மேல் வரப்பு நான் சிரிப்பது ஆனந்த சிரிப்பு நான் சிரிப்பதோ ஆணவம் புடிச்ச சிரிப்பு சீராக அமர்ந்திருக்கும் மாபெரும் முன்னச்சபை சரிங்க மாட்சிமை தாங்கிய பெரியவர்களும் பேர் மதிப்பிற்குரிய தாய்மார்களும் கடலை போல எப்படி உட்கார்ந்துக்கிறாங்க கடல் இந்த ராஜத்தை பற்றி நமது கலை சளி வாங்கி கீழே தானே போடுவாங்க சளி வாங்கி கீழே போட்டா சத்து குறைஞ்சிடும் அதனால மூக்குல வரத வாங்கி போட்டுக்கணும்
மூக்குல வரது வாயில போடு. மூக்குல போறது வாயில போட்டா எதுக்கு மூக்குல வரது வாயில போடுங்க. வாய்ப்பிடி. புடிச்சிடுங்க. இது என்ன ஊரு? இது தமிழ்நாடு. தமிழ்நாடு. நான் என்ன நாடுன்னு கேட்கல. இது என்ன ஊருன்னு தான் கேட்டேன். கோரக்காடு. 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 சக்தி மாரியம்மன். இன்னும் கோரக்காடியில வாழ்ந்து வரக்கூடிய சக்தி மாரியம்மன். சக்தி மாரியம்மனுக்கு வக வேண்டி இன்றொரு நாள் நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். அவங்கள எப்படி இருக்க வேண்டும்? ஆண் மணமக்கு எல்லாம் அரசுபட்டாண்டு, பெண் மணமக்கு எல்லாம் வெற்றி பெருகி எற்ற வாழ்வு குறையில்லா செல்வத்தோடு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி அரங்கேற்றப்பட்ட நாடகம் என்ன? இன்று வைத்துக் கொள்ளவர் வடபெருமா நாடகம். என்ன நாடகம்? என்ன நாடகம்? ஐயா என்ன நாடகம்? என்ன நாடகம்? என்ன கூத்து வாங்க? என்ன கூத்து சொல்றாங்க? செல்வ ஏய் ஏண்டா வந்தது வராம என் தம்பிங்க ரெண்டு பேர் இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஓ ரெண்டு பேர் அண்ணா தம்பிங்க. ஏய் அந்த படுத்துக்கிட்டே திசை காளியம்மன் பிறப்பு. ஓ திசை காளியம்மன் பிறப்பு. ஆமா. இந்த நாடகத்திலே சிறுவரும் சிங்கத்தை போல ஐய புலியை போல புலின்னு சொல்றீங்களே, கொட்டை எடுத்து புலியா கொட்டை எடுக்காத புலியா? புலி புலின்னு சொல்ல கொட்டை எடுத்து புலி. ஓ புலி கொட்டை எடுத்தாச்சு. நான் உன்னை பேசி சமாளிக்க முடியாது. எப்படி? நான் யாரு? திசைகாளியம்மன் நாடகத்தை வந்து இருக்குல்ல, நீங்க யாரு? உங்களுடைய பேர் என்ன? நாடு என்ன? நகரம் என்ன? யாரு? பேர் பிரம்மதேவன். என் பேர் வந்து பிரம்மதேவன். இல்லைங்க பிரம்ம பிரம்ம பிரம்ம. அவர் அடிக்கிறார் மூடி உட்கார. அவர் அடிப்பார் நான் வாங்க. பல்ல அப்படியே செட்டர் காசு. அவர் யாரா? கவலைல படுத்துவரே. குடிவர். ஏய் பல்ல அப்படியே செட்டர் காசு மூடி உட்கார. உருளா தெரியாம சொல்லிட்டான். ஏதோ அவங்களுக்குள்ள சந்தேகம். சரி லண்டன் சொல்லு. ஏய் அடிச்சறது மூடி உட. அவர் அடிப்பா நான் வாங்குவேன். நீ என்ன மேல கொடுத்தாங்க? மூடிட்டு நீ அடிக்கிற அங்கல அடிக்கணும். நீ இங்கல அடிக்க முடியாது. அங்கல அடிக்கணும். ஆமா புரியுது. நீ சொல்றடே. நான் யார்? நீங்க யாரு? என் பெயர் என்ன? உன் பேர் என்ன? ஓ உங்க பேர் அப்பலமா பேர் இருக்கு. அவர்தான் சொல்றாரு பேர். ஏய் ஓ
நாளைக்கு வச்சுக்கலாங்க. என் பெயர் என்ன? என்ன பாருங்க, மும்மூர்த்தியில் ஒருவன். ஓ, மும்மூர்த்தி கடவுள ஒருவர், தேவர்களே ஒருவராக விளங்கக்கூடிய என் பெயர் என்ன பாருங்க, 5 முகம் படைத்த 5 முகம் தான தண்ட வேத குரோத தர்மம் என்று சொல்லக்கூடிய 5 முகம் படைத்த என் பெயர் பிரம்மதேவனாய். தாங்களுடைய பேர் பிரம்மா. தான தண்ட வேத குரோத தர்மம் என்று சொல்லக்கூடிய 5 முகம் படைத்தோன். சரி, 5 முகம். பெயர் பிரம்மதேவன். ஓ, பிரம்மதேவன். ஆணுக்கு ஒரு பெண்ணாகும், பெண்ணுக்கு ஒரு ஆணாகும். எறும்பு முதல் யானை கடைசி எல்லா உயிர் ஜீவன்களும் ஆணுக்கு ஒரு பெண்ணாக படைக்கக்கூடிய நான் படைக்க வருவனத்தவன். சுருக்கமாக சொன்னால் உன்னை படைத்ததே நான் தான். என்ன படைச்சது? அப்பா உனக்கு அப்பா. அப்பா உனக்கு அப்பா நான் தான்டா. நீ எனக்கு அப்பனா? சரி, என்ன படைக்க ஒத்துக்கிறேன். இத்தனை பேர் உட்கார்ந்து கூத்து மக்கள் கூத்து பாக்குறாங்க. அவங்கள படைச்சது யாரு? அத்தனை பேத்தையும் படைச்சது நானே. ஆமா, எங்க அம்மாவை படைச்சது நானே, எங்க தாத்தாவை படைச்சது நானே, எங்க அப்பனை படைச்சது நானே, அப்ப என்ன படைச்சது நானே. அப்ப அப்ப என் மகனை படைச்சது உருக்குமா தானே உன் பையன். என் மகனை படைச்சது அதுவும் நானே தான் படைச்சேன். அப்ப நான் 5 கட்டல உடைச்சது வேஸ்டா? எது கட்டல என்ன படைச்சது கூட ஒத்துக்கிறங்க. அப்ப என் மகனை படைச்சது நீங்க தான் சொல்றீங்களே, அப்ப நேத்து 5 கட்டல உடைச்சது நான் வேஸ்டா? நேத்து ஏன்டா 5 கட்டல உடைச்ச? அப்ப என் மகனை படைச்சது நீங்க தான் அப்படி சொல்றீங்க. டேய், நீ வேலை செய்வதெல்லாம் தண்டத்திற்கு, நான் செய்வது அந்த பிண்டத்திற்கு. ஓ, அப்படி சொல்ற என்ன வேலைங்க? எனக்கு தான் பிண்டம் பிடிக்கும் தெரியலடா. பிண்டம் பிடிப்பது கண்டாரோட. ஏன் சாமி, உங்களுக்கு அதே வேலைதான்? எனக்கு 24 வேலை தான், அதே வேலை தான். இரவும் பகலும் பார்க்க மாட்டேன். நல்லா கை கிடைக்குதா? இல்ல, கைக்கு நல்லா கிடைக்குதா? 24 மணி நேரம் அதே வேலை, பகல் நைட்டும் பகல் அதே வேலை தான். இரவும் பகலும் அதே வேலை தான். எனக்கு ஓய்வு என்பதே கிடையாதுடா. எல்லாருமே பிண்டம் பிடிப்பதுதான். நினைப்பாப்ப கப்பல் பிடிச்சிக்கிங்க. பிடிச்சிக்கிட்டே இருந்தா நல்லா கைக்கு நல்லா வாட்டமா கிடைக்குதா? என்னதுடா வாட்டமா கிடைக்குது? பிண்டமடா என் தெண்டமே. நீதானே பிண்டம் என்றால் என்ன? பிண்டம் என்றால் நீ பாடுபடுவதெல்லாம் வேஸ்ட். ஊரறிஞ்சு கல்யாணம் பண்ணி நீ கல்யாணம் பண்ணி செலவு பண்றது. ஊரறிஞ்சு கல்யாணம் பண்றோம் எங்க லட்சக்கணக்கில். ஆமா, நைட்ல வந்து. ஆனா இரவலே நான் வரத்தை கொடுப்பது நான். ஓ, நைட்ல வந்து செய்வாரு. ஆமா, நைட்ல நீ பண்ற. ஆமா, நைட்ல நான் தான் வந்து கருவே உருவாகி உருவே பிண்டமாகி, கருவே உருவாகி உருவே பிண்டமாகி, கருவாடு 5 ரூபாய், கத்திரிக்காய் 3 ரூபாய்க்கு வாங்கி. சரியா? ஆமா. டேய், அதெல்லப்பா கருவே உருவாகி, கருவே உருவாகி, உருவமே ஒரு பிண்டமாகி, உருவே பிண்டமாகி, பிண்டமே ஒரு சரீரமாகி, சரீரமாகி, ஆணுக்கு பெண்ணாகும், பெண்ணாகவும், பெண்ணுக்கு ஆணாகும், ஆணாகும். படைப்பது பிரம்மனுடைய வேலை. அப்படி சொல்றத பார்த்தா பெண்டம் பிடிக்கிற வேலை உங்களுக்கு. எல்லாருக்கும் இந்த உலக மக்களுக்கு தந்தை நான். உலக தந்தை, உலக தந்தை நான் இல்லைன்னா உங்க குடும்பமே விருத்தி ஆகாது. அது தெரியும். எப்படி எப்படி ஏன் எதுக்கு? பிரம்மதேவன் எப்படி ஆயுள் காலத்தை எழுதுகிறான்? எப்படி எப்படி எழுதுறான்? அதாவது பிரம்மதேவன் ஒரு ஆணும் ஒண்ணு சேரும்போது கருவு தரிக்கும். ஆணும் பெண்ணு ஒண்ணா சேர்ந்ததா? ஒண்ணு சேர்ந்த உடனே கருவு தரிக்கும். அப்போ அந்த காலத்து பெரியவங்க சொல்லுவாங்க, கர்ப்பிணியா இருக்கிறவங்கள நல்லா அசந்து தூக்கம் வருமா? கர்ப்பமா இருக்கிறவங்க, கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு நல்லா அசந்து என்னாலும் தூக்கம் வரும். சரி, அப்படி தூக்கம் வரும்போது அந்த காலத்து பெரியவங்க எல்லாம் தூங்குற கர்ப்பிணிய தட்டி எழுப்பு வேணாம்னு சொல்லுவாங்க. தூங்குட்டோம், கர்ப்பிணியா இருக்குல்ல அதனால. கர்ப்பிணி பொண்ணை தொட்டு எழுப்பாதீங்கன்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி கர்ப்பிணி பெண்ணாகப்பட்டவள் படுத்து தூங்கும் போது நான் இரவோடு இரவாக வந்து அவள் தூங்கும் போது, அதாவது நான் முன் பார்த்து பின்னாடி ஆயுள்கள் எழுதுவேன். முன்னாடி பார்த்து பின்னாடி எழுதுறது, பின்னாடி ஆயுள்கள் எழுதுவேன். அதான் முன்னாடி உத்து பாக்குறது, பின்னாடி எழுதுறது. ஆயுள்காலம் எழுதுறது. அப்படி ஆயுள்காலம் பின்புறமாக எழுதி கொண்டிருக்கும் போது யாரையான தூங்கி இருக்கிற கர்ப்பிணி பெண்ணை தொட்டி எழுத்துட்டாங்களா, அந்த ஆயுள் ரேகத்தை நான் அப்படியே நிறுத்தி விட்டு நான் கிளம்பி போயிருவேன். கிளம்பிட்டா அப்பதான் அந்த குழந்தைக்கு நிறை ஆயுளும் குறை ஆயுளும் அதுலதான் வந்து நடக்கும். ஆயுள். ஆமா, அப்படியாப்பட்ட பிரம்மனாக நான் இருந்தாலும் என்னை படைத்தவன் யார்? சரி சாமி, பிரம்மதேவன் சொல்றீங்களே, அந்த கடவுளாக இருந்தாலும் உங்களை படைத்தவர் யாரு? அப்படி கேளடா என் தண்ட முண்டமே. கேள்வி அந்த மாதிரி கேக்குறீங்க.
இந்த பிரமனை பெற்றெடுத்து தாயார் யாரு தந்தையார் யாரு எத்தனை பேர்கள் நீங்கள் பிறந்தீங்க? நீ ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்திருப்பாய். ஆமா, நாங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம். ஆனால் என் பிறப்பு அப்படி கிடையாது. நீங்க எப்படி பிறந்தீங்க? நான் எப்படி பிறந்தேன்? எப்படி? ஒரே ஒரு ஆணுக்கு மட்டுமே பிறந்தவன் நான். ஒரே ஒரு ஆணுக்கு மாத்திரம் பிறந்தீங்களா? ஆமா. பெண்ணில ஆணுக்கு மாத்திரம் பிறந்தீங்களா? உண்மைதான். எப்படி அப்படி ஆணுக்கு மாத்திரம் பிறந்தீங்க? என் தந்தையார் யாரு? யாரு? மும்மூர்த்தி கடவுளை ஒருவராக விளங்கக்கூடிய என் தந்தையார் மாயக்கண்ணன். அட, உலகத்திலே முதல் கடவுள் யார்? மாயவர் கோபாலகண்ணன். சரி. என் தாயாரும் மாயக்கண்ணன், தந்தையும் மாயக்கண்ணன், தாயும் மாயக்கண்ணன். ரெண்டு அப்பா, ஒரே அப்பா தாங்க. ஆமா. ஆனா தாயார் கிடையாது. தாயார் வளர்ப்பு தாயோ லட்சுமி அம்மா. அப்படி நான் பிறந்தேனே. எப்படி பிறந்தேன்? ஆணுக்கு பிறந்தேன்னு சொல்றீங்களே, எப்படி ஆணுக்கு போது எப்படி பிறந்தீங்க? அப்படியா? இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் பால் கடலிலே என் தந்தையாகப்பட்டவர் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டு இருக்கும் போது அந்த தொப்பில் வழியாக ஒரு தாமரை தடாகம் இருந்தது. தொப்புள் வழியாக அந்த தொப்புள் வழியாக தாமரை தடாகம் இருந்து அந்த தாமரை தடாகத்தின் மீது ருக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்மண வேதம் அப்படி சொல்லக்கூடிய 4 வேதத்தை கையில் கொண்டு தானே அந்த வேத குரோதம் தர்மம் என்று சொல்லக்கூடிய 5 முகத்தோடு தாமரை தடாகத்திலே பிறந்தவனா. கோபாலகண்ணன் தொப்பிலே நீங்கள் பிறந்தவர். கோபாலகண்ணனுடைய உந்தி கமலத்திலே பிறந்தவர். அத தொப்பிலே பிறந்தவர். ஆமா. அப்படி பிறந்திருந்தாலும் 5 முகத்தோடு இருந்த எனக்கு மதவா எனக்கு இப்பொழுது 4 முகத்தோடு இருக்க காரணம் என்ன? ஒரு நாள் ஒரு தினத்துல நான் செய்த பாவமோ என்னவென்று தெரியவில்லை. ஊர்வாசல் கொடுத்த சாபத்தினால் என் தர்மத்தில மறுபட்டு போல என் தர்மசுரம் அறுபட்டு 4 முகத்தோடு 4 வேடத்தை கொண்டு நான் இருந்தாலும் என் மனைவியாகப்பட்டது யார்? உங்க கையில வச்சா என்ன இருந்துப்பா? அப்ப நம்ம கொண்டாடி பாருங்க. என்ன சாமி எதிர்க்க தப்பு தப்பு நினைக்கிறீங்களா? இப்ப நம்ம சாமி மாரியம்மன். ஆமா. எல்லா மக்கள் நம்ம சாமி கும்பிடுறாங்க இல்லையா? இத நம்ம காடு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம வீடுன்னு சொல்றாங்க. ஆமா. நம்ம காடு நம்ம குழந்தைன்னு சொல்றாங்க. ஏங்க உங்க அப்பா வேற எங்க அப்பா வேறயா? இல்ல நம்ம 2 பேரும் அப்படியே பழக்கம். இல்லடா இல்ல. உங்க அப்பா வேற எங்க அப்பா வேற இல்ல. தெரியாம சொல்லு. உங்க அப்பா வேற எங்க வேற? உட்றா. உங்க அக்கா தங்கச்சி வேற எங்க அக்கா தங்கச்சி வேற? ரெண்டுமே ஒண்ணுதான்டா. உங்க அண்ணன் தம்பி வேற எங்க வேற கிடையாது. ஓ, எல்லாமே ஒண்ணுதான்டா. நீங்க வேற நான் வேறங்களா? அப்படிலாம் பழகவே இல்லையே. ஊ பொண்டாட்டி வேற யா பொண்டாட்டி. வாடாங்க. யா பொண்டாட்டி விடுங்க வரக மாட்டி முண்டை. யா பொண்டாட்டி உங்க பொண்டாட்டி அடிமையான பொண்டாட்டி. அப்படி போட்டு கொடுத்த பொண்டாட்டி. அடிமையான பொண்டாட்டி. காசு போனா சொத்து சுகமெல்லாம் காடு இப்ப சொன்னதே காடு. ஆமாமா நம்ம காடு நம்ம ஒரு 10 வருஷம் நம்ம ஓட்டுவோம். ஆமாமா. கடந்தோம் அதிகமா போச்சுனா அப்புறம் போவது வித்துட்டு வேற எங்க கொடுத்து கண்டிப்பாக அது வேற பேர் சொல்லுங்க. பொண்டாட்டி ஊடு அப்படிதான். எல்லாமே அப்படி சொல்லலாம். ஆனா பெத்த பிள்ளையும் பட்ட பொண்டாட்டி தான் நம்ம காடு போய் சேர வரைக்கும் நம்ம கூட இருக்கறோம். ஆமா அப்படிடா. இருந்தாலும் ஐயா சொல்றீங்கள உங்க பொண்டாடி பேர் பாருங்க. உங்க பொண்டாடி பேர் என் மனைவி தாண்டா தட்டுவாணி. எப்படி அப்பா உங்க பொண்டாடி அந்த மாதிரி பேர் வச்சாங்க? இல்ல இந்த மாதிரி ஒரு கடவுளே நம்ம படைக்கிறவங்க நீங்க தான் தட்டுவாணி கூட சொன்னாங்க. அப்படியா? அப்ப பொண்டாடி பேர் தட்டுவாணி. ஆமா. எப்படி உங்க அம்மா பொண்டாடி தட்டுவாணின்னு பேர் வச்சாங்க? ஏன் அவ்வளவு இதை கேக்குறேன்? எனக்கு தட்டுவாணின்னு சொல்றீங்களா? அதான் கேக்குறேங்க. என் மனைவி பெயர் வாணி. வாணி வீணையை எந்நேரம் தட்டி கொண்டு இருப்பாள். கையில பூனை வந்துதான் இருக்கிறான். தட்டிட்டே இருக்கிறது. அதனால தட்டுவாள் வாணி. தட்டுவாணி. தட்டுவாணிதான் போற போக தட்டுவாணின்னு தெரியும். சரி இருந்தாலும் என் மனைவியை சந்திக்க வேண்டும். இப்ப எங்க போக போறீங்க? நான் போறேன்னா போய் பின்ன பிடிக்க போறேன். போறீங்களா? ஆமா. சரி வீட்டுல பிடிக்கிறீங்களா அங்க போய் பிடிக்கிறீங்களா? மனைவி அவளை நினைக்கும் போது எப்படி எல்லாம் இருக்கிறது ஒண்ணு இல்ல எல்லாம் தோண்டு போய் கிடக்குது. அப்படியா? கண்டே கலைவாணி.
ஆமா அதுக்குதான் நான் வந்தா. எங்க போறீங்க? இங்க என்ன இருக்கிறா? வீட்டு வேலைக்கு லட்சமா ஒரு பிள்ளைய கூட்டி வர சொன்னேன். ஆமா பாரு வாய்க்குள்ள ஈகி போயிட்டு வந்து என்ன மாமா அப்படி பாத்துட்டு வெறி வெறிக்க. என் பொண்ணுதான் எதிர்பார்க்கறாங்க. மச்சான் 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 ஆசை மச்சானே அழகு தவிர உனக்கு தான் வேண்டி வச்சானே. பூமுடிச்சு பட்டு வச்சா வரவு காலத்தா. பூமுடிச்சு பட்டு வச்சா வரவு காலத்தா. எப்பத்தான் வருவீங்க முன்னாயே கேது. இந்த தலவுதுவாக இங்கே வாழுது. எப்பத்தான் வருவீங்க முன்னாயே கேது. இந்த தலவுதுவாக இங்கே வாழுது. அவருக்காக இந்த பாட்டு. பரவாயில்ல. அம்மா வீட்டு வரையில் லட்சணமா ஒரு பிள்ளை இப்பதான் பாக்குறாரு. குத்துவாரு பச்சை சட்டக்காரரு. ஓஹோ அதாவது போடுற இருக்கிற இடத்துல தான் பொருட்கள் பஸ் வருமா? ஆமா ஆமா ஆமா. இந்த மாதவன் அவர்கள் நமக்காக சொத்து ரூபாய் 10 ரூபாயும் இந்த அன்பரசன் அவர்களும் கௌசல்யா அவர்களும் சௌமியா இன்னொரு பேரு இந்த அன்பரசன் சௌமியா ஜெயஸ்ரீ அவர்கள் சொத்துல இருந்து நமக்காக சொத்து ரூபாய் 50 ரூபாய் கொடுத்துருக்காங்க. திருப்பதி திருவண்ணாமலை தீபம் போல அந்த 7 மணி ஆனால பெத்த பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எந்த நோய் நொடி இல்லாம செய்யக்கூடிய தொழிலை முன்னேற்றம் பெற்று எங்களும் மகாராஜனாக இருக்கணும். குட்டியா பழித்து மாமா சிலம்பு அவரு மாமாவா? அது எத்தனை வருஷமா? இப்பதான் ஒரு 2 மாசமா பழக்கமாயிருக்கு. யாருக்கிட்ட பேசிட்டு யாரும் போறது ஒருத்தர் கூட காணுமே. அவர்தான் இருக்கிறாருல்ல. ஏன்னா வீட்டு வேலைக்கு லட்சணமா ஒரு பிள்ளை கூட்டி வர சொன்னேன். ஆமா இதான் கூட்டி வர பாருங்க. சரி 2 மாசம் ஆச்சு. ஆமா ஆமா. இந்த பொண்ணு காரம் ஒண்ணு காரம் எங்க பொண்ணு? ஐயோ 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தீங்களா? ஆமா. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நானும் எங்கேயோ தேடி பார்த்தோமா. ஓ மாரியா கோயில் பூசாரி மாமா அவர் குடும்பத்தை ஏமா இருக்கிறேன். வேணாமா வரலையா? அவர் சிவனேன்னு இருக்கிறாரு. அங்கே மணி ஆட்டி கலைத்து விட்டாரா? ஆமா ஆமா. யூடியூப் சேகர் மாமா தங்காதீங்க யாரையுமே விடுறது இல்ல. அம்மா கூட பேச ஆளு வேணும். பிரச்சனை ஒரு ஆளை கேட்டேன். அருமையான ஆளை கூட்டு வந்து கூட்டிட்டு வர போனீங்களே. ஆமா பொண்ணு காணோம் ஒண்ணு காணோம் எங்க பொண்ணு? அருமையான பொண்ணு. இந்த பொண்ணு நீ எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. அப்படியா? ஆமாமா. அப்படி ஒரு பேர் அழகி. அப்படியா? ஆமாமா. நல்ல பொண்ணா லட்சணமான பொண்ணா? நீங்க எல்லாம் என்ன சேலை கட்டிருக்கீங்க? என் மகன் கட்டியிருக்க மாதிரி சேலை அழகு. ஐயோ அந்த ஆயா பிடிக்கும். ஐயோ ஆயா என்ன ஆயா பேயாரமா தூண்டு ஆடிக்கிட்டு கீழே கிடந்து மண்டை கண்டு வாங்க போ என்ன அப்படி சிரிப்பு சாமி அந்த பேயாட்டமா எங்க பொண்ணு பொண்ணுனால இங்க இருங்க. என் மகளை போய் கூட்டு வரேன். அப்படியா? ஆமா சீக்கிரமா வர சொல்லுங்க. வர சொல்றேன். ஆச்சரியா இருக்குது. வர சொல்றீங்களா? வரணும்ல. எங்க பொண்ணு வர சொல்லலாமா? கூப்பிடுமா? அடியே இவளே மைக் செட்டுக்காரர நல்லா இருக்கீங்களா? இதம்மா கோபக்கார மச்சானும் இல்ல மச்சா கொடுமையும் மச்சானும் இல்ல கோபக்கார மச்சானும் இல்ல இந்த மைக் செட்டு கொடுமையும் மச்சானும் இல்ல தாங்கிடுவா ஏங்கிடுவா தாங்கிடுவா ஏங்கிடுவா தங்கவேலுக்கு கோபக்கார மச்சானும் இல்ல மச்சா கொடுமையும் மச்சானும் இல்ல அப்படிதான். ஓ அவரு மைக் செட்டுக்காரரு தெரியுமா? யாரு? தண்ணி போட்டு வந்ததும் இல்ல கிட்ட ஆறு வாரம் நடந்ததும் இல்ல. அப்படியா? பாட்டு பாடி சேர்ந்த ஜோடி பாட்டு பாடி சேர்ந்த ஜோடி ஆட்டம் போட வந்த கோமலங்கத்த மச்சானும் இல்ல. அவரா? கோமலமா? கோமலி நல்லா இருக்கணும். லட்சணமான புள்ளையா கூட்டிட்டு வாங்க. அப்படியா? போய் துணிமணி வரணும். அடியே சிவனா என்னடி பண்ற சிவனா? கேப்பாரு முண்டையா? கேப்பாரு முண்டையா? ஆமா. சரி டீ கடைக்காரர கூத்தியால என்னடி பண்ற தேவடியா முண்டை? என்னடி பண்ற? என்ன பண்ற? எங்க மாமனாருக்கு பால் கொடுத்துட்டு இருக்கறேன். ஐயோ மாமனாருக்கு. ஐயோ மாமனாருக்கு பால் கொடுத்தா குழந்தைக்கு என்னடி பண்ணுவே? குழந்தைக்கு கொர்ண மருந்து. ஐயோ என்ன